வணக்கம், வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸுக்கு என்னதான் செஞ்சு கொடுக்கன்னு குழப்பத்தில் இருக்கீங்களா? இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக ரொம்பவே டேஸ்டியான கருவேப்பிலை பொடி முட்டை சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு பொரிய வச்சு எடுத்துக்கோங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 பல் பூண்டு சேர்க்குறேன். கூடவே கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் வேக வச்சிருக்க சாதம் பார்த்தீங்கன்னா 1½ கப் சேர்க்குறேன். இன்னைக்கு மாஸ்டர் குக்கில் உள்ள கருவேப்பிலை பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்காமவே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. சாதத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே உப்பு சேர்த்தனால இதில் உப்பு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. பொடியிலையும் உங்களுக்கு ஏற்கனவே உப்பு இருக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த முட்டையை பொடி மாஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு சேர்த்து கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டை பொடி மாஸ் பண்ணும்போது முட்டையை ரொம்ப கிளறாமல் பெரிய பெரிய பீஸாக இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ரெடி பண்ணியிருக்க சாதத்தோடு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் 2 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்திங்கன்னா கருவேப்பிலை பொடி முட்டை சாதம் தயாராகிருச்சு. இந்த மாஸ்டர் குக்கோட கருவேப்பிலை பொடி பார்த்தீங்கன்னா சாதத்தோட சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அதே நேரம் இட்லி, தோசை, ஊத்தாப்பத்தோடையும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இவங்களோட பேஜோட டீட்டெயிலும் வெப்சைட்டோட டீட்டெயிலும் கீழே கொடுத்துருக்குறேன். விருப்பப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அவங்ககிட்ட இப்போ சூப்பரான ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு 20% ஆஃபரில் கிடைக்கும். விருப்பப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.